4 ட்வீட் திமுகவுக்கு எதிராக போஸ்ட் பண்ணீங்கன்னா அவங்களே உங்களை கூப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிள். நான் அப்படிதான் ஒரு ஐடியா சும்மா ஓப்பன் பண்ணி சும்மா ஒரு 4 போஸ்ட் 5 போஸ்ட் சும்மா போட்டேன். அவங்க போட்டதே ரீட்வீட் தான் பண்ணேன். சூப்பர், நல்லா இருக்கு. அதுக்கே ஒரு ஐடி எனக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன் லேட் ரிப்ளை, ஏன் சீக்கிரம் பண்ண மாட்டேற அப்படி இப்படின்னு கேட்டா நான் சொன்னேன் நைட் ஷிஃப்ட், நான் வந்து பகல் ஷிஃப்ட் அப்படின்னா. சரி ஓகே. அடுத்த மெசேஜ் போடுறான், கூடு விட்டு கூடு பாயலாமா இருக்கு. அதுக்கு அடுத்தடுத்து பேசுனதெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் ஸ்கிரீன் ரெக்கார்டா போட்டு ஒரு வீடியோவை பிரத்யேகமா போடலாம் அப்படின்னு வச்சிருக்கோம். ரீசெண்டா ஒரு தெலுங்குல ஒரு 2 பேர் கல்யாணம் ஆச்சு. ரஷ்மிகாவுக்கும் இன்னொருத்தருக்கும் கல்யாணம் ஆச்சு. அந்த போட்டோவை எடுத்து வச்சுட்டு டிவிகே பாய் டிவிகே கேர்ள்னு எனக்கு அனுப்புறான். என்ன அடுத்து விஜயும் அந்த இன்னொரு ஹீரோயினும் இருக்கிற போட்டோ வச்சுட்டு டிவிகே பாய் டிவிகே கேர்ள் ஓகேவா அப்படின்னு எனக்கு அனுப்புறான். ஐடி, ஃபோன் நம்பரு, ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் கொடுத்துட்டான். வச்சுக்க, நீ எப்போ ஃப்ரீயா இருந்தாலும் நான் ஒரு கடை வச்சிருக்கேன் வா, எல்லாத்தையும் கொடுத்துட்டான். சரி, நான் என்ன பண்ணேன், அந்த கடைக்கு வாசல்ல போய் கேங்கா ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்து வச்சிருக்கோம். இந்த தலைப்பு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வச்சிருந்தீங்கன்னா தாவேகக்காரனே வந்து இந்த இடத்த அடைச்சிருப்பான். எங்க அண்ணன் வந்து பாதுகாவலரா, இல்ல எங்க அன்னிக்கு துரோகம் பண்ணிட்டாரு, இல்ல எங்க அன்னிக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு அவனே அடைச்சிருப்பான். நேத்து கொடுத்த ஸ்கீம் பாருங்க, ரொம்ப சிம்பிளா சொல்லணும். தாய்மாமன் சீரு, பெரியப்பா கைவரிசை, பக்கத்து வீட்டுக்காரன் பலபல வரிசை, எழுத்த வீட்டுக்காரன் ஏடா கூட திட்டம். என்னடா திட்டம் இது? ஏற்கனவே திமுக அறிவிச்சத அட்டிடிங்கரிங் பண்ணி இதுல வந்து இவன் கொடுத்துருக்கான். எல்லாம் எனக்கு ஓகேங்க. என்னன்னா அந்த ஷேர் ஆட்டோல பட்டன் வச்சு அழுத்தினா உடனே ஃபோர்ஸ் வரும். எனக்கு என்ன சிரிப்பு வந்துருச்சுன்னா, இவங்க உண்மையிலேயே இவங்க உலகத்துல ஆட்சி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பட்டன் ஷேர் ஆட்டோல வச்சுட்டா இவங்க சும்மா அமுக்கி பார்ப்பாங்க. வராங்களா, விஜய் நான் வரல, அவர் வரேன்னு சொன்னாரு, இரு இன்னொரு வாட்டி அமுக்குறேன்னா சும்மா அமுக்கி வைப்பாங்க. உங்க கட்டின மனைவி வந்து உங்கள்கிட்ட விவகாரத்தை கேட்கறது உங்க பர்சனல் தான். நீங்க அரசியலுக்கே வரல அப்படின்னா நாங்க இதை பத்தி விவாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. டொமஸ்டிக் வயலன்ஸ் வீட்டுக்குள்ள போட்டு சித்திரவதை பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் பண்றோம். சர்வ சாதாரணமா அது ஒர்த் இல்லைன்னு சொல்லிட்டு போற ஒரு மனநிலை இருக்குல்ல, அதுதான் ரொம்ப உச்சகட்டம். இப்ப இந்த விஷயத்திலேயே கூட கலைஞருக்கு 3 பொண்டாட்டியா? எம்ஜிஆர் எப்படி இருந்தாரு? எம்ஜிஆர் வந்து ஜானகி கூட இருக்கும் போது ஜெயலலிதா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எம்ஜிஆர் செத்தாருன்னா உடன்கட்டை ஏறுற முழு உரிமை எனக்கு தான் இருக்கு. நாங்க உடன்கட்டை ஏறுற உரிமை அவங்களோட வண்டவாளம் தண்டவாளம் அண்ணன் சொன்ன மாதிரி என்கிட்ட இருக்கு. பர்சனலா மாவட்ட செயலாளரோட ஆடியோ வீடியோலாம் நான் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், நான் உனக்கு கருத்தியெல்லாம் எதிர்க்க வரேன், உனக்கு ஒரே ஒரு வார்னிங் தரேன். நாளையில இருந்து என் போட்டோ கீழே மாஃபிங் போட்டோ இல்ல ஏதாவது வந்துச்சு அப்படின்னா என்கிட்ட இருக்க ஆதாரம் எல்லாத்தையும் ஒன்னொன்னா வெளியிடுவேன்னு நம்படாதீங்க. மறுநாள் ஒரு ஆடியோ வெளியிட்டேன். டே என்கிட்ட ஒண்ணுதான் இருக்குன்னு நினைச்சீங்களாடா, இன்னொன்னு வெளியிடுறேன்னு இன்னொரு ஆடியோ வெளியிட்டேன். அப்புறம் இன்னொரு போட்டோ வெளியிட்டேன். அதுக்கப்புறம் நிறுத்திட்டாங்க. அதாவது இந்த தலைப்பு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வச்சிருந்தேன்னா அது நான் எழுதி கொடுத்துருக்க மாட்டேங்க, பாட்டு எழுதி கொடுத்துருப்பாரு. இந்த தலைப்பு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வச்சிருந்தீங்கன்னா தாவேகக்காரனே வந்து இந்த இடத்த அடைச்சிருப்பான். எங்க அண்ணன் வந்து பாதுகாவலரா, இல்ல எங்க அன்னிக்கு துரோகம் பண்ணிட்டாரு, இல்ல எங்க அன்னிக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு அவனே அடைச்சிருப்பான். இப்ப இன்னைக்கு வச்சதுனால அவன் என்ன செய்வான்னா, இல்ல அவங்க ஒர்த்து இல்லை அப்படின்னு பேசியிருப்பான். அதனால 2 நாள் முன்னாடி வச்சிருக்கலாம். இருந்தாலும் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகர வாழ்த்துக்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவர் வருகிறார், இவர் வருகிறார். ஜனவரி மாதம் புரட்சி வெடிக்குது. அந்த புரட்சிக்கும் இந்த புரட்சிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. முதல்ல நாம இந்த தாவேக்காவை அடிச்சதுக்கு அப்புறமா ஓகேவா தாவேக்காவை அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவனை கருத்தியலா திருத்துறதுக்காக ரொம்ப முயற்சி எடுத்தான் எல்லாருமே. அம்பேத்கர் என்ன சொன்னார் தெரியுமாடா, அதிகாரம் வலிமையானதுரா, அதை கைப்பற்றணும்னு சொன்னார்றான்னு அப்படி பேசுறோம். பெரியார் எதுக்கு பேசினார் தெரியுமாடா? உங்களால பெரியார் எடுத்திருக்காருலடா. எதுக்குடா எடுத்தாரு? அவர் பெண்ணிய விடுதலைக்கு பேசியிருக்காரு, சாதிய ஒழிப்பு பேசியிருக்காரு, மதத்துக்கு எதிராக பேசியிருக்காரு. உங்க தலைவன் எப்படா பேசினான்? போடா அப்படின்ட்டான். அப்புறம் கார்ல் மார்க்ஸ் பத்தி பேசணும், வேலுநாச்சியார் பத்தி பேசணும். வேலுநாச்சியார் பேசும்போது குயிலி பத்தி பேசுறோம், அஞ்சலை அம்மாள் பத்தி பேசுறோம், எல்லாரும் பத்தியும் பேசுறோம். திருந்துற மாதிரியே இல்லை. கடைசியில் பார்த்தா அவனே திருந்துறான். ஜஸ்ட் ஒரே ஒரு ஷார்ட்ஸ் கல்யாண வீடியோ திருந்தி 2 அடிக்கிறான். உன்னை நம்புனே, நீ ஒரு கிறிஸ்டினா இருக்கியே, நீ இப்படி பண்ணிட்டியே உன்னை. அப்போதான் நான் பார்த்து ரசிச்சு ஜாலியாக பார்க்கினேன். ஓ சிம்பிளா இவ்வளோதான். நான் இவங்களை திருத்துறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்குன்னு நினைச்சேன். அவங்களே திருந்துறானுங்க, பரவாயில்ல, அதுக்கு விஜய் ஹெல்ப் பண்றாரு அப்படின்னு. அவன் இப்போ இன்ன வரைக்கும் அவன் அதுல இருந்து மீண்டு வரல. ஏன்னா இவங்கெல்லாம் இந்த தமிழ்நாட்டு கல்ச்சருக்குள்ள ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற அந்த கல்ச்சருக்குள்ள இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஐடியாலஜி சேனல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் தான் கேள்வி கேட்டிருப்போம். ஆனால் மைனர் என்ன சொன்ன மாதிரி த்ரிஷாவை குறித்தோ த்ரிஷாவோட பாஸ்ட் வாழ்க்கை குறித்தோ அதை பற்றி யாருமே இப்போ வரைக்கும் பேசலை. ஈவன் நான்
எல்லாருமே இப்போ வரைக்கும் அது த்ரிஷான்னு கூட யாருக்கும் தெரியாது, வேற யாராவது கூட இருக்கலாம். அதை பற்றி நம்ம பேசலை. மில்டன் கூட ஒரு அழகாக ஒரு ட்வீட் போட்டார். ஏதோ ஒரு கமெண்ட் போயிட்டு இருந்துச்சு, ஓம் சக்தி பராசக்தி த்ரிஷா ஒரு இந்த கமெண்டை போடாதீங்க, இது வந்து சங்கீதாவினுடைய குழந்தைகளுடைய மனநிலையிலிருந்து பார்க்கும்போது இது மிகப்பெரிய மனவலியை தரும். அந்த புரிதல் நம்ம ஐடியாலஜியில் இருக்க எல்லார்ட்டையுமே இருக்கு. அந்த புரிதல் இருந்ததுனால தான் நாம் அவங்கள மாதிரி போய் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகலை. அடுத்ததாக பர்சனலாக எனக்கு அந்த அட்டாக் வந்தது எப்படின்னா, ஒரே ஒரு ஃபோட்டோ, ஒரு ஆட்டோ போட்டு ஆட்டோவில் ஒரு எழுதியிருக்கும் 6 மணிக்கு மேலே வண்டி ஓடாதுன்னு போட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டேன். அந்த ஒரு ஃபோட்டோவுக்கு ட்விட்டர் அக்கௌண்ட்டை மானிட்டைஸ் பண்ண வச்சிட்டாங்க. ஆனால் அதில் அவ்வளோ அப்யூஸு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு நான் யார், எங்கேருந்து வந்தேன், இவன் யார் திடீர்னு வந்திருக்கான், எதுவும் தெரியல. அதனால் என் கூட வேலை செய்கிற சுபஸ்ரீயை மட்டுமே வச்சு என்னையும் அந்த பொண்ணையும் மாஃப் பண்ணுறது, தப்பான ஃபோட்டோ சித்தரிக்கிறது. அந்த பொண்ணோட அக்கௌண்ட்டில் நாடார் மேட்ரிமோனியில் வேற ஒரு பேரில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அதை ஒரு மாஃபிங்கு. அப்புறம் அந்த பொண்ணு பேரில் ஒரு இன்ஸ்டா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பெய்டு கேர்ள்னு மாற்றி அதை பண்ணுறது. அப்படி சித்தரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் என் இன்ஸ்டா அக்கௌண்ட்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா என்னோடய மனைவி யாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு வீடியோ அவங்களும் போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி விசில் சின்னம் ஒதுக்குனதுக்கப்புறமா என்னால் நிற்க முடியல, பப்ளிக் நியூசன்ஸாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் என் மனைவிக்கு வந்த தாக்குதல்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இன்றைக்கும் அவங்க ஒரு ஃபோட்டோ போட்டாங்கன்னா ரொம்ப மோசமான வல்கரான ஒரு இமேஜ் போடுறது, மாஃபிங் பண்ணுறது, ட்ரெஸ்ஸை மாற்றுறது, இப்படி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வேலை என் ஒய்ஃபு வந்து சேலம் தீகா ப்ராடக்ட்னால போங்கடா அப்படின்ட்டு வெளியே, எனக்குள்ளே உள்ளுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே சண்டை வரலை. இல்லைனா வேறு மாதிரி ஆகிருக்கும். அவங்க கொஞ்சம் மெச்சூர்டாக எடுத்துக்கிட்டு நாங்கள் அதை பற்றி கேர் பண்ணவே இல்லை. எங்களுக்கு என்ன கேரிங்னா, லைனாக ஃபோன் பண்ணி தைரியமாக இருங்க தைரியமாக இருங்க, இதுதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஆச்சு, எது தைரியமாக இருக்க சொல்கிறாங்க, அப்படி ஒன்றும் ஆகலை. ஒருத்தர் விடாமல் பேசி தைரியமாக இருங்க, நாங்கள் இருக்கோம் தைரியமாக இருங்க அப்படின்னு. அதுதான் எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஒன்றுமே பண்ணலையே. அவங்க மறுநாள் 10 வீடியோ போட்டு போயிட்டு இருக்கிறாங்க, நானும் ஒரு 10 வீடியோ போட்டு பேசிக்கிட்டே இருக்கிறோம். இந்த தாக்குதல் இன்னைக்கு வரைக்கும் அடங்கலை. எப்போ எனக்கு கொஞ்சம் கம்மியாச்சு அப்படின்னா, அவங்களோட வண்டவாளம் தண்டவாளம் அண்ணன் சொன்ன மாதிரி என்கிட்ட இருக்குது. பர்சனலாக மாவட்ட செயலாளரோட ஆடியோ வீடியோலாம் நான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் சொன்னேன், நான் உன்னை கருத்தியெல்லாம் எதிர்க்க வரேன், உனக்கு ஒரே ஒரு வார்னிங் தரேன். நாளையிலேருந்து என் ஃபோட்டோ கீழே மாஃபிங் ஃபோட்டோ இல்லை ஏதாவது வந்துச்சு அப்படின்னா என்கிட்ட இருக்க ஆதாரம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வெளியிடுவேன்னு. நம்பலாவீங்க. மறுநாள் ஒரு ஆடியோ வெளியிட்டேன். ஒரு பொண்ணு வாட்ஸ்அப் குரூப்பில் மாவட்ட செயலாளரை திட்டின ஆடியோ வெளியிட்டேன். என்கிட்ட ஒன்று தான் இருக்குன்னு நினச்சிங்களாடா, இன்னொன்று வெளியிடுறேன்னு இன்னொரு ஆடியோ வெளியிட்டேன். அப்புறம் இன்னொரு ஃபோட்டோ வெளியிட்டேன். அதுக்கப்புறம் நிறுத்திட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், நீ என்ன தாக்குனா எனக்கு எந்த கட்சியும் கிடையாது, எந்த கட்சி எந்த தலைவருக்கு எதுக்கும் ஆட்சிக்கோ எதுக்கும் பிரச்சனை கிடையாது. நான் ஒரு நாளைக்கு ஒரு 4 வீடியோ போட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் நான் உன்னை திரும்ப அடித்தேன்னா உன் ஒட்டுமொத்த கட்சிக்கும் அசிங்கம், பார்த்துக்கோன்னு சொல்லி லீக் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நானும் போட்டேன், உன்னை இப்படி தான் காலி பண்ணணுன்னு போட ஆரம்பித்தோடனே வாய்ஸ் ஆஃப் காமன்லேருந்து எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி, இதை மட்டும் கொஞ்சம் நிறுத்திடுங்க, எதை இந்த வீடியோ ஆடியோ லீக் பண்ணுறது மட்டும் நிறுத்திடுங்க, இல்லை கொஞ்சம் நீங்கள் கருத்தியில் அடிச்சுக்கோங்க, ஆனால் இது மட்டும் வேண்டாம் அப்படின்னு பர்சனலாக பேச ஆரம்பித்தேன். அப்போல்லாம் முடியாது, அப்படி தான் பண்ணுவேன், ஒழுக்கமாக இருந்தால் இருப்பேன் அப்படின்னு போட ஆரம்பித்தேன். இவனுங்க எவ்வளோ வக்கர புத்தி கொண்டவனுங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் விஜய் தான். விஜய் சினிமாவில் பெண்களை காட்டின விதம் என்ன, ஒரே ஒரு படத்தில் பெண்களுக்கு ஆதரவாக ஒரு பேசியிருப்பார் மாஸ்டர் படத்தில், அதுவும் டெலிட்டட் சீனு. மீதி எல்லாமே கடைசி படத்தில் கூட பெண்ணை கழுத்து இருக்கிறது, ஒரு பொண்ணை 100 பேர் ஆம்பளைங்க நடுவில் ஆட விடுற சீனெல்லாம் நடிச்சுட்டு நீ பெண்களுக்கு பாதுகாப்பு பற்றி பேசுகிற அப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன். இவங்க ட்ரிப்பு போயிருந்தோம் நாங்கள் எல்லாரும். எங்கள் கூட வந்து ஒரு 3 வயசு குழந்தை வந்துருந்துச்சு, எங்கள் அக்கா பொண்ணு. அது கையில் பீர் பாட்டில் வைக்கிற மாதிரி ஒரு மாஃபிங் ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. அப்போ அதெல்லாம் மார்க் பண்ணி ஒரு சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். முக்கியமான ஒரு 4 ஐடி பிளாக்கு. இப்போ எப்படி பாஜகவுக்கு ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட்டாக ரங்கராஜ் இருக்காரோ, அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட்டாக சவுக்கு இருக்காரோ, தாவேகாவுக்கு பெரிய ஜேர்னலிஸ்ட்டு இந்த வாய்ஸ் ஆஃப் சரத்து. அவன் ஐடியை முடிச்சு விட்டேன். அவன் ஐடி முடிச்சு விட்டோன்னே எனக்கு அவன் பெரிய கவலை என்னென்னா, மீண்டு வருவேன்னு போட்டால் கூட பரவாயில்ல, எனக்கு இருந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் போயிடுச்சு, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்.
அடுத்த வீடியோ அப்படி தான் போட்டான். அப்புறம் ஜேடி ட்ரோல்னு ஒரு ஐடி கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் அந்த ஐடியும் மாறி பண்ணி கொடுத்தா அந்த ஐடியை முடிச்சு விட்டாச்சு. இப்போ பல ஐடிகள் முடிஞ்சிருச்சு. இப்போ இவங்க இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கானுங்க. இப்போ நம்ம உள்ளே வருவோம். சாய் ஜெகதீஷ்னு ஒரு பொறுக்கி, இவங்க யாரெல்லாம் இயங்குறாங்கன்னு பட்டியல் போட்டே சொன்னால் தான் சரியாக இருக்கும். அவன் ஒரு அஃபீஷியலான தாவேக நிர்வாகியாக இருப்பான். ஏபிபி நாடு சேனலில் வேலை செஞ்சான். அங்கே இருக்க ஒரு பொண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்து அது வெளியே தெரிஞ்சு அவனை அந்த சேனலை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. அப்போ சோனியா அருண்குமாரும் ஷாலின் மரியா அந்த 2 பேரும் ஒரு ட்வீட் போடுறாங்க. இந்த தம்பி திமுகவுக்கு எதிராக புரட்சிகரமாக பேசினார். யார்? இந்த பொம்பளை பொறுக்கி. திமுகவுக்கு எதிராக புரட்சிகரமாக பேசினா, அதனால அவனை இந்த அரசாங்கம் சேனலுக்கு நெருக்கடி கொடுத்து அவனை தூக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் இன்னும் அப்படியா நம்பிட்டாங்க எல்லாரும். ஆனால் அந்த சார் என்ன பண்ணார்னா, ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில் சொந்த கட்சி பெண்கள்கிட்டயே, சொந்த தாவேகா கட்சி பெண்கள்கிட்டயே ஃபோட்டோ கேட்குறது, நான் ஒரு படம் எடுக்கிறேன், அந்த ஃபோட்டோ அனுப்பு, இந்த ஃபோட்டோ அனுப்பு, அதை பண்ணு, இதை பண்ணு, நான் அப்யூஸ் பண்ணிக்கிட்டான். இந்த பொண்ணுங்கள்லாம் என்ன பண்ணியிருக்குன்னா, பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க மட்டும் தனியாக ஒரு குரூப்பாக சேர்ந்துருக்கு. யார்? இவனால் பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க சேர்ந்துட்டு இவனை எப்படியாவது காலி பண்ணணும்னு ஒரு ஸ்பேஸ் ஒன்று வருது. அந்த ஸ்பேஸில் இவரு வராரு புரட்சிகரமாக, அதாவது பேசுவோம், ஆட்சிக்கு எதிராக பேசுவோன்னு பார்த்தா இவருக்கு எதிராக எல்லா பொண்ணுங்களும் போட்டது மட்டும் இல்லாமல் இவர் பேசின அந்த வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட்டு, ட்விட்டர் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாத்தையும் லீக் ஆகுது. என்கிட்டயும் இருக்குது. எல்லாத்தையும் லீக் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறமா ஐடியை சஸ்பெண்ட் பண்ணிட்டு ஓடி போயிட்டான். ஏன்னா உங்களால் எனக்கு ரொம்ப பெரிய மன வருத்தமாக இருக்குது, என்னை மன்னிச்சிருங்கன்ட்டு இப்போ மறுபடியும் இயங்குறான். ஒரு 6 மாதம் கழிச்சு மறுபடியும் அந்த ஐடி இயங்குது. இப்போ இவங்க கட்சிக்குள்ளே இருக்க பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லைங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம். சோனியா அருண்குமார் தலைமையில் ஒரு அணி இயங்கும், சங்கீதா ஐடின்னு ஒரு அணி, இதில் ஒரு அணி இயங்கும். 2 பேருமே 2 பெண்களை பற்றி அதே எக்ஸில் அசிங்கமாக பேசிப்பாங்க. சோனியா அருண்குமார் ஒரு பெண், அவங்களுக்கு கீழே போய் பார்த்தீங்கன்னா தாவேகா விஜய் போட்ட ஃபோட்டோவோட டிபியில் அவன் ஐடிவிங் பொறுப்புலேயே இருப்பான், அசிங்கமாக திட்டுவான். அதே சங்கீதா ஐடியை இவனோட ஆதரவால் திட்டுவான் பொது வெளியில். இவங்களோட அறிவே அவ்வளோதான். அந்த அளவுக்கு இவனுங்க இயங்கக்கூடியவனுங்க. அப்படியே நம்ம ஆஃப்லைனுக்கு வருவோம். சரி, அப்போ ஆஃப்லைனில் இருக்க பெண்களுக்கெல்லாம் விஜய் பாதுகாப்பு கொடுக்குறாரா அப்படின்னு பார்த்தா, பெஸ்ட் எக்ஸாம்பிள் அஜிதா இன்றைக்கும் மன வருத்தத்தில் இருக்குது. இன்றைக்கும் அந்த எம்எல்ஏ சீட்டுக்காக அந்த பொண்ணு ஓடிக்கிட்டே இருக்கு, வெளியில் பேச முடியல. ஆனால் அந்த பொண்ணு ஏன் அந்த இடத்துல இருக்குன்னா, கிட்டத்தட்ட 25 வருஷமாக ஒரு உழைப்பை போடுது. அந்த கட்சியில் 25-30 வருஷமாக உழைப்பை போட்டு மாடு மாதிரி வேலை செய்யுது. விஜய் 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 விஜய்னு வேலை செய்யுது. இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு ஆஃபீஸில் ஒரு 2 பேருக்கு சண்டை வருது, 2 எம்ப்ளாயி சண்டை வருது. அவன் 2 பேருமே ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு ஆள். இப்போ திடீர்னு எம்டி முந்தா நாள் சேர்ந்த ஒரு எம்ப்ளாயை கூப்பிட்டு 2 பேர் பஞ்சாயத்தை தீர்த்து வைனா அவன் மனநிலை எப்படி இருக்கும்? அந்த வேலையை விஜய் பார்த்தார். பின்னாடி வழியாக எகிரி குதிச்சு ஓடி போயிட்டு இந்த பொண்ணை சமாதானப்படுத்த முந்தா நாள் சேர்ந்த சிடிஆர் ஆர்எஸ்எஸ்வாதியையும் இன்னொருத்தனையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. அந்த நாள் மட்டும் அந்த பொண்ணுக்கு நடந்த அபியூஸ் இருக்குல்ல, உச்சகட்டம். காலையில் அந்த பொண்ணு போராட்டத்துக்கு வரும்போது, பி ஸ்ட்ராங், ஸ்டே ஸ்ட்ராங், உனக்கு நீதி கிடைக்கும், நீ தான் அடுத்த வேலுநாச்சியாரெல்லாம் ஃபயர் விட்டானுங்க. அந்த பொண்ணு எப்போ விஜய்காரை மறித்து போராட்டம் நடத்துச்சோ அதுக்கப்புறமா நீ திமுக கைக்கூலி, உனக்கு எத்தனை புருஷன், உன் நடத்த சரியில்லை, அது சோனியா அருண்குமார் முதற்கொண்டு எல்லாருமே எவ்வளோ வல்கராக பேச முடியுமோ பேசினாங்க. அப்படியே மறுபடியும் ஒரே நாளில் ஒருத்தன் 3 வாட்டி மூடு ஸ்விங் ஆவான். இவங்க தான் அது. அப்படியே நைட்டு டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, அந்த பொண்ணே விஜய்க்காக நிற்கிறேன்னு சொல்லிருச்சு, விட்டுருங்கன்ட்டு டக்குன்ட்டு அந்த மேட்ரே அப்படியே போகிறானுங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி மதுரையில் ஒரு பொண்ணு மருந்து குடிக்குது. எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க, அந்த நியூஸ் வைரல் ஆகலை. காரணம் என்னென்னா, அந்த சங்கீதா அவங்களுடைய விவகாரத்து வழக்கு ரொம்ப தீவிரமாக போனதுனால. அந்த பொண்ணு எதுக்கு மருந்து குடிச்சதுன்னா, சொந்த கட்சி மாவட்ட செயலாளர் பதவிக்காக காசு வாங்கியிருக்கான், மோசமான நிலையில் அதை ட்ரீட் பண்ணியிருக்கான், அதை கிட்டத்தட்ட அவனோட ஆசைக்கு அதை இணங்க வச்சுருக்கான். அவ்வளோ மோசமாக பண்ணதுனால மன விரக்தி போய் அந்த மருந்தே குடிச்சிருச்சு. இப்போ அந்த தலைமை கூப்பிட்டு பேசணும், இப்போ வரைக்கும் எவனும் அப்படியே விட்டாங்க. இன்னொன்று, உனக்கு பதவி தரேன் அப்படின்னு ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு பொண்ணோட வீட்டுக்குள்ளே போகிறான். நீங்கள் இப்போ நான் சொன்ன குற்றச்சாட்டுகள்லாம் சமீப காலமாக வேறு எந்த கட்சியிலையுமே பெருசாக நடக்கலை, எங்கேயோ அங்கங்கே நடக்கும். இன்னும் இந்த கட்சி மட்டுமானா
சமீப காலத்தில் இந்த கட்சியில் தான் அதிகமாக நடக்குது. மாவட்ட செயலாளர் வீட்டுக்குள்ளே போகிறான், தன்னோட அவனோட எச்சைக்கான இணங்க சொல்லி இது பண்ணுறான். இப்போ வரைக்கும் அவனை நடவடிக்கை எடுக்கலை. ஏன் எடுக்கலைன்னு நான் உள்ளே போய் நமக்கு தான் ஆள் இருக்குல்ல உள்ளே போய் விசாரித்தா, அந்த மாவட்ட செயலாளர் ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்தவன், அவன் ஒரு பெரிய ரவுடி, பணம் படைச்சவன். அந்த இடத்துல அவனை தூக்கிட்டு வேற இடத்துல இன்னொருத்தரை போட்டோன்னா அவனால் இவனை மீறி வேலை செய்ய முடியாது. ஒருவேளை அங்கே போடுறவன் இவனோட பெரும் பொறுக்கியை தான் அந்த இடத்துல போடணும். அப்படின்னா தான் அவனால் வேலை செய்ய முடியும். அப்படி தான் அதனால தான் அந்த நெல்லையில் கூட ரோட்டில் போட்டு வெட்டுவேன்னு சொன்ன அந்த மாவட்ட செயலர் தூக்கலை. அப்போ இது எல்லாமே இந்த இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு. இவ்வளோ அட்டூழியம் பண்ணிட்டு நாம் வச்ச குற்றச்சாட்டுகள் எல்லாமே, உங்கள் கட்டின மனைவி வந்து உங்கள்கிட்ட விவகாரத்தை கேட்குறது உங்கள் பர்சனல் தான். நீங்களும் மியூச்சுவலாக ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுவும் பர்சனல். நீங்கள் அரசியலுக்கே வரலை அப்படின்னா நாங்கள் இதை பற்றி விவாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? அப்போ நீங்கள் ஏன் நாங்கள் இதை உங்களுக்கு பெருசாக்குறோம் அப்படின்னா, நீ பாதுகாப்பு தரேன்னு இருக்க, பெண்களுக்கு பாதுகாப்பு தரேன்னு இருக்க, அப்போ நாங்கள் இதெல்லாம் கேட்போம் அப்படின்னு சொல்லி பேசுகிறோம். உமன் ஹராஸ்மெண்ட்டில் டொமஸ்டிக் வயலன்ஸு வீட்டுக்குள்ளே போட்டு சித்திரவதை பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் பண்ணுறோம். சர்வ சாதாரணமாக அது ஒர்த்து இல்லைன்னு சொல்லிட்டு போகிற ஒரு மனநிலை இருக்குல்ல, அதுதான் ரொம்ப உச்சகட்டம். அப்போ இதெல்லாம் நம்ம பேசுனா திரும்ப இவனுக்கு வந்து இது பர்சனல்னு ஒரு 4-5 ஐடியெலாம் சொல்லுது. சரி, என்னடா பர்சனல், இவங்கெல்லாம் நான் உண்மையிலேயே ரொம்ப நல்லவனாக இருப்பான் போல. அந்த ஐடியா ஒரு ஜஸ்ட் ஒரு 10 ஸ்க்ரோல் தான் பண்ணேன். சீமானை திட்டி வச்சுருக்காங்க, சீமான விஜயலட்சுமி. என்ன அது இது சரின்னு ஒரு 10 ஐடியா ஸ்வைப் பண்ணால் வேற யாரையோ இப்போ முதலமைச்சர் இன்னொருத்தையும் சேர்த்து வைக்கிறானுங்க. இப்போ இந்த விஷயத்துலேயே கூட கலைஞருக்கு 3 பொண்டாட்டி, ஸ்டாலின் இப்படி வரானுங்க. இப்போ நான் ஒருத்தர் சும்மா இல்லாமல் நானும் போயிட்டு கலைஞருக்கு 3 பொண்டாட்டியா, எம்ஜிஆர் எப்படி இருந்தார், எம்ஜிஆர் வந்து ஜானகி முன்னாடி ஒன்று, ஜானகி கூட இருக்கும் போது ஜெயலலிதா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எம்ஜிஆர் செத்தார்னா உடன்கட்டை ஏறுற முழு உரிமையும் எனக்கு தான் இருக்குன்னாங்க. உடன்கட்டை ஏறுற உரிமை ஜெயலலிதா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு. ஏன்டா இதெல்லாம் ஏன்டா பேச மாட்டீங்க? அப்படி பேசுகிற அளவுக்கு இவனுங்க இருக்கிறானுங்க அப்படிங்கிறது தான். நேற்று கொடுத்த ஸ்கீம் பாருங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும். தாய்மாமன் சீரு, பெரியப்பா கைவரிசை, பக்கத்து வீட்டுக்காரன் பலபல வரிசை, எழுத்த வீட்டுக்காரன் ஏடா கூட திட்டம். என்னடா திட்டம் இது? ஏற்கனவே திமுக அறிவிச்சதை பட்டிட்டிங்கரிங் பண்ணி இதில் வந்து இவன் கொடுத்துருக்குறான். நம்மளால் 1000 ரூபா கொடுத்ததுக்கே இந்த அரசாங்கத்தை நடத்த முடியாமல் கடனை வாங்கி அதையும் சரி பண்ணி ஒரு சிறப்பான ஆட்சி இங்கே ஓடிக்கிட்டு இருக்கும்போது இவன் 2500 ரூபா கொடுப்பேன், எல்லாம் கொடுப்பேன். இதில் அந்த 6 சிலிண்டர்லாம் எல்லாம் எனக்கு ஓகேங்க. என்னன்னா அந்த ஷேர் ஆட்டோவில் பட்டன் பண்ண, ஷேர் ஆட்டோவில் பட்டன் வச்சு அழுத்துனா உடனே ஃபோர்ஸ் வரும். எனக்கு என்ன சிரிப்பு வந்துருச்சுன்னா, இவங்க உண்மையிலேயே இவங்க உலகத்தில் ஆட்சி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பட்டன் ஷேர் ஆட்டோவில் வச்சுட்டாங்கன்னா இவங்க சும்மா அமுக்கி பார்ப்பாங்க, வராங்களா? விஜய் நான் வரல, அவர் வரேன்னு சொன்னாரு, இன்னொரு வாட்டி அமுக்குறேன்னா சும்மா அமுக்கி பார்ப்பாங்க. இந்த பேங்க்ல தெஃப்ட் நடக்கும்போதே பட்டன் அமுக்குனாலே 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகுது வர்றதுக்கு. இவங்க சும்மா விஜய் நான் வரல ஏன்னா அமுக்கி பார்ப்பேன் அப்படின்றாங்க. ஏற்கனவே இங்கே தமிழ்நாடு அரசு பிங்க் பேட்ரோலு இன்னும் 2-3 அணியை உருவாக்கி பல 3 ஃபோர்ஸை வச்சுக்கிட்டு இருக்கு. இவன் தனியாக ஒரு அணியை உருவாக்குவேன். இது சீமான் திட்டம். என்ன செய்வேன், மேடையில் பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்கே ஒருத்தன் ஒல்லியாக இருப்பான். அவன் ஒல்லியாக இருக்கேன், அவன் பார்க்க காவல்துறை மாதிரி இருப்பான். நீ பெண்கள்கிட்ட சேட்டை செஞ்சுன்னு வைத்திருவா, அவன் மர்ம அடி கொடுத்து உன்னை தூக்கிட்டு போயிருவான். அவன் என்னோட படையில் இருப்பான்னுவான். அதை இந்த ஆள் புது படையை உருவாக்குறேன், அடுத்து புது நீதிமன்றத்தை உருவாக்குவேன். ஏன்டா ஏற்கனவே இருக்குடா அந்த ஒரு நீதிமன்றத்தை மாநில அரசு உருவாக்குறதுக்கான ஒரு ப்ரொசீஜர் என்னன்னு இந்த ஆளுக்கு தெரியுமா தெரியாதா என்ன, நமக்கு அது வேற புரியலை. இப்படி இந்த ஆள் போட்ட அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இது வந்து தேர்தல் நாயகன் ஒரு ஆள் இருக்காரு, அவர் சூப்பராக கொடுப்பாரு. வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர், வீட்டுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல், ஸ்விஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சு உங்க எல்லாருக்கும் பணம் போடுவேன், ஆப்பிள் ஃபோன் வாங்கி தருவேன். இந்த மாதிரி பல திட்டங்களை அறிவிச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப சிம்பிளாக கேட்குறோம். சினிமாவில் ஓசியை ஒழிப்பன்னு சொல்கிறது, டிபேட்ஸோட வந்துட்டு அவங்க ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் மீனை இலவசமாக கொடுக்க மாட்டோம், மீன் பிடிக்க தான் சொல்லி தருவோன்னு கொடுக்கறது. இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி இலவசத்தெல்லாம் கொடுக்கறது. இது பேர் நாங்கள் இலவசம்லாம் சொல்லலை, அந்த திட்டம். ஆமாம், இப்போ தமிழ்நாடு அரசு மட்டும் எங்கே இலவசம்னு சொல்லிச்சு?
எந்த திட்டத்துக்கு பேர் இலவச திட்டம்னு பெருசாகவே இல்லையே, எல்லாத்துக்கும் ஒரு அழகான பேர் வச்சு தானே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அதில் இன்னொருத்தன், எங்கேயுமே விஜய் நான் பேரில் திட்டம் இல்லை அப்படின்னா. அப்படியா, சரி, அதனால தாய்மாமன் திட்டம் கயிறு. அப்போ இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த அணிகள் வந்து தாவேக்காவில் ஒரு 3 அணிகளாக செயல்படுறத நம்ம உற்று நோக்கி பார்க்குறோம். ஒன்று வந்து அவங்க அஃபீஷியலாக தேர்வு செய்யப்பட்ட நபர்கள், அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்து அவங்கள வந்து இயங்கிறது. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு ட்விட்டர் ஐடி ஓப்பன் பண்ணிட்டு ஒரு பெய்டு ப்ரொமோஷன் 5000 கொடுத்து ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் வாங்கிட்டு ஒரு 4 ட்வீட்டு திமுகவுக்கு எதிராக போஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களை கூப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிள். நான் அப்படி தான் ஒரு ஐடியை சும்மா ஓப்பன் பண்ணி விஜய் நான் டிபி வச்சு நான் பேசி சும்மா ஒரு 4 போஸ்ட் 5 போஸ்ட் சும்மா போட்டேன். அவங்க போட்டதே ரீட்வீட் தான் பண்ணேன், சூப்பர் நல்லா இருக்கு அப்படின்னு போட்டு ட்வீட் பண்ணேன். அதுக்கே ஒரு ஐடி எனக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன மெசேஜ் பண்ணுறான், சும்மா ஒரு பேர் தானே வச்சோம், பொண்ணு பேர் தானே வச்சோம், என்ன அப்படி பண்ணுறான் அப்படின்னு மெசேஜ் பண்ணிட்டேன். நாலாவது மெசேஜ், என்ன பண்ணுற, நான் நைட் ஷிஃப்ட் ஒர்க்கு, ஏன்னா எனக்கு வேலை டைமே இருக்காதுங்க, நான் மெசேஜ் பண்ண டைம் இருக்காது, அதனால் எப்பயாவது ஒரு தான் மெசேஜ் பண்ணுவேன். ஏன் லேட் ரிப்ளை, ஏன் சீக்கிரம் பண்ண மாட்டேற அப்படி இப்படின்னு கேட்டால் நான் சொன்னேன் நைட் ஷிஃப்ட்டு, அதனால் லேட்டாக தான் பண்ணுவேன் அப்படி. எங்கள் கேங் எல்லாரும் 8 பேரும் ஆஃபீஸில் இருக்க 8 பேர் சேர்ந்து அந்த ஐடியில் மெசேஜ் பண்ணுவோம். நான் ஒரு ஆள் எல்லாரும் பண்ணுவோம். என்னங்க இதுக்கு என்னங்க மெசேஜ் பண்ணுறேன், என்ன ரிப்ளை பண்ணுறேன், நீ பொண்ணு தான் நடி சொல்லு என்ன பண்ண அப்போ இப்படி சொல்லுங்கன்னு பேசுனா, நான் வந்து பகல் ஷிஃப்ட்டு அப்படின்னா சரி ஓகே என்ன. அடுத்த மெசேஜ் போடுறான், கூடு விட்டு கூடு பாயலாமா இருக்கு. அதுக்கு அடுத்தடுத்து பேசுனதெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் ஸ்க்ரீன் ரெக்கார்டாக போட்டு ஒரு வீடியோவை பிரத்யேகமாக போடலாம் அப்படின்னு வச்சுருக்கோம். அவன் ஐடி, ஃபோன் நம்பரு, ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் கொடுத்துட்டான். வச்சுக்க, நீ எப்போ ஃப்ரீயாக இருந்தாலும் நான் ஒரு கடை வச்சுருக்கேன் வா, எல்லாத்தையும் கொடுத்துட்டான். சரி, நான் என்ன பண்ணேன், அந்த கடைக்கு வாசலில் போய் கேங்காக ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். தேவைப்படும் ஃப்யூச்சரில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு. எவ்வளோ நம்பிக்கையான ஆளாக என்னை வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு. இன்ஸ்டாவில் ஒருத்தர் இருக்கான், ஒரு மாவட்ட ஐடி, அது ஒரு மாவட்டத்தோட தாவேக்க ஐடி. அவன் எனக்கு இதே மாதிரி கேங்காக உட்காந்து பேசுகிறோம். எங்களுக்கு லஞ்சு டைம் தான் ஃப்ரீ டைம், மீதி எல்லா நேரமும் பரபரன்னு ஓடிக்கிட்டு இருப்பான். சரி போர் அடிக்குது பேசுவோமா. ஆக்சுவலாக அந்த ஐடி ஓப்பன் பண்ணது நோக்கம் என்னென்னா, இவங்க என்ன மாதிரி மோசமான செயல்பாடுகளில் இதுங்கிறானுங்கன்ட்டு இவன்ட்டு வந்து லீக் பண்ணுறதுக்கு தான். அதுலேருந்து நிறைய வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இன்னொரு ஐடி இதில் இன்ஸ்டாவில் இருந்து ரீசெண்டாக ஒரு தெலுங்கில் ஒரு 2 பேர் கல்யாணம் ஆச்சு, ரஷ்மிகாவுக்கும் இன்னொருத்தருக்கும் கல்யாணம் ஆச்சு. அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு டிவிகே பாய் டிவிகே கேர்ள்னு எனக்கு அனுப்புகிறான். என்ன அடுத்து விஜயும் அந்த இன்னொரு ஹீரோயினும் இருக்கிற ஃபோட்டோ வச்சுட்டு டிவிகே பாய் டிவிகே கேர்ள் ஓகேவா அப்படின்னு எனக்கு அனுப்புகிறான். இதெல்லாம் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஆஹா, இவங்க இப்படி தான் இப்போ எல்லா இடத்துலையும் இயங்குறானுங்க அப்படின்னு ஒரு 10 ஐடி எடுத்து வச்சுருக்கேன். நம்மளாலாம் பேச கிடையாது. நாம் அந்த ஐடியிலேருந்து மெசேஜ் பண்ணது இருக்குல்ல, தலைமை என்ன முடிவு பண்ணியிருக்கு கூட்டத்தில், செயற்குழுவில் பேசின வெளியே தெரியாதுல்ல, என்ன முடிவு பண்ணியிருக்குன்னு கேட்டால் அமுச்சு விட்ருவான். ரொம்ப சிம்பிளாக அமுச்சு விட்ருவான். அப்புறம் நிர்வாகிகள் கூட்டம்னு ஒரு 10 பேர் மட்டும் போட்டு பட்டியல் போட்டாங்கல்ல, இவங்க வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்துருச்சு, இந்தந்த ஏரியாவில் இந்தந்த ஆள் நிப்பாட்டுறாங்க அப்படின்னு. நான் சும்மா கேட்டேன், உனக்கு வேட்பாளர் பட்டியல் இருக்கா, இரு அனுப்புகிறேன் அப்படின்னு அனுப்புகிறான். எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. ஆஹா, பெரிய எதிரியோட மோதுறோம் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப சில்பா குமார் இவ்வளோ மட்டமான டீம் வச்சுருப்பான்னு நினைக்கல. அது இல்லாமல் அந்த கூட்டத்தில் வேலை செய்கிறவங்களே ரொம்ப அதிருப்தியில் கோவத்தில் தான் இருக்காங்க. இந்த ஸ்கீம் அறிவிச்சாங்கல்ல நேற்று, முந்தா நாள் நைட்டு ஒரு அன்னோன் ஐடியிலேருந்து என்னோட ட்விட்டருக்கு ஒரு மெசேஜ் வருது, இந்த ஸ்கீம்லாம் அவர் நாளைக்கு அறிவிக்க போகிறாரு அப்படின்னு எனக்கே அனுப்புகிறான். நாளைக்கு அறிவிக்க போகிறத இன்றைக்கி அனுப்புகிறான். அந்தளவுக்கு அவங்க கோவத்தில் இருக்காங்க. நீங்கள் யார், நான் வாய்ஸ் ஆஃப் காமெண்ட்டில் வேலை செய்கிறேன், என் பேரை மட்டும் வெளியே சொல்லாதீங்க, ஐடியிலே இருக்குது பேர், ஐடியிலே இருக்குது. அப்போ இந்த மாதிரி இயங்குற டீமும் இருக்குது. அப்போ மூணு ஏன் சொல்கிறேன், ஒன்று அஃபீஷியலாக இயங்குறாங்க, பொறுப்பு கொடுத்து இயங்குறானுங்க. ரெண்டாவது, ஒருத்தர் பார்த்துருக்கவே மாட்டான். இந்த ஜேடி ட்ரோலோ இல்லை இப்போ இந்த இன்னொரு சங்கீதான்ற ஐடி, இவங்களாம் யார் ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேஷனே கிடையாது. ஃபுல்லாக ஆன்லைன் கம்யூனிகேஷன் மாஃபியா கேங் தான். கொடுக்குற மெசேஜை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுறது. இப்போ திடீர்னு ஒரு பெரியாரிஸ்ட், பழைய பெரியாரிஸ்ட் கபிலன்னு ஒரு ஆள் அந்த கூட்டத்தில் சேர்ந்துருக்காரு. அவர் யார், அவர் கருப்பாக இருப்பாரா வெள்ளையா இருப்பாருன்னு கூட தெரியாது. அவரும் சேர்ந்து, ஆனால் வெளிநாட்டில் தான் இருக்காரு, அவரும் சேர்ந்து இதுக்கு ஃபயர் விட்டுருக்காரு. திடீர்னு எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ இந்த டீமு
ஒன்று அஃபீஷியலாக இயங்குறது, இன்னொன்று ஒருத்தன் பார்த்ததே கிடையாது அவங்க இயங்குறது, இன்னொரு டீமு திடீர்னு வந்துடும். இப்போ ஒரு வீடியோ வைரல் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு அவனை வளைச்சு போட்டுருவாங்க. இப்போ இதில் பெண்களுடைய நிலை என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு பொண்ணோட வீடியோ சமூக வலைதளங்களில், தாவேக்காவோட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் ஆயிருச்சு அப்படின்னா அடுத்ததுலேருந்து அந்த பொண்ணை உடனே டக்குன்னு கட் பண்ணி, அப்ரப்டாக கட் பண்ணி, இனிமேல் நீ போடக்கூடாது, அப்படியே கட் பண்ணு. அப்போ அந்த ஐடியை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வீடியோ எதுவுமே இருக்காது. நீ பேசவே கூடாது. உடனே சும்மா ஆடிக்கோ பாடிக்க, விஜய் பாட்டுக்கு ஆடிக்கே பாடிக்க, ஆனால் பேசவே கூடாது. அந்த பொண்ணு புரட்சிகரமாக கண்டென்ட்டாக பேசிடுச்சுன்னா உடனே கட் பண்ணுற வேலை ரொம்ப ஆர்கனைஸாக பண்ணுறானுங்க. நீங்கள் அப்படி எந்த பொண்ணு ஐடியா வேணாலும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். அடுத்ததாக டிபேட் ஷோவில் ஏதாவது ஒரு பொண்ணு போய் பேசுது அப்படின்னா அதுக்கு அடுத்ததுலேருந்து அந்த பொண்ணை டிபேட் ஷோக்கு பேசுகிறாங்கல்ல சக ஆளுங்க, அவனுங்களே டார்கெட் பண்ணுறது. இனிமேல் நீங்கள் போகக்கூடாது, நாங்கள் இருக்கும்போது எப்படி அவங்க போகலாம், நாங்கள் இருக்கும்போது நீ எப்படி போகக்கூடாது. நீங்கள் திமுகவில் ஒரு பெண் பேச்சாளர்கள் எடுத்தால் ஒரு 10 பேர் சொல்லலாம். அதிமுகவில் இருக்காங்கல்ல, அதிமுகவில் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. பாஜகவில் வந்துடுவாங்க, திடீர்னு கிளம்பி வந்துடுவாங்க, எல்லாத்துலேயும் இருப்பாங்க. ஆனால் தாவேக்காவுக்கு மட்டும் டிபேட்டு கூப்பிட்டிங்கன்னா தமிழ் இளைஞர் கட்சின்னு ஒரு ஆள் வருவான், தாவேக்கா ஆதரவாளர்னு ஒருத்தன் வருவான். ஒரு டிபேட்டில் 2 பேர் உட்காந்துருப்பான். ஆனால் விஜய் வாயா பேசுவான். அப்போ இவங்க ஒரு பெண் நிர்வாகியை கூட மாநில அளவில் போஸ்ட் பண்ணுறதுல என்ன சிக்கல் அப்படின்னா, ஆளுங்கள்லாம் இருக்காங்க, வளர்ந்துருவாங்க மீன்ஸ் லைக் அதிகமாக போயிருமோ, வியூஸ் அதிகமாக போயிருமோ, அந்த அல்ப ஆசை தான் அவங்களுக்கு. மற்றபடி அவங்க வந்து இந்த பெண் பாதுகாப்பு இதெல்லாம் கொடுக்குறீங்கல்ல, நாளைக்கு விஜய் எழுப்பி நேற்று கொடுத்த ஸ்கீமெல்லாம் லைனாக சொல்லுங்கன்னா பெப்பன்றவாப்பில், அவ்வளோதான் அவருக்கு. இவரை வந்து ஒரு ப்ராடக்டாக வச்சு ஒரு கூட்டம் இயங்குது. நீங்கள் அந்த கட்சிக்குள்ளே இருக்க பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கும்போது இவர் வெளியில் வந்து என்ன பாதுகாப்பு கொடுப்பாரு அப்படின்னு ஒன்று இருக்குது. பாட்டும் நானும் ஒரு பெரிய ஒர்க்கில் இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். அது கொஞ்சம் ரகசியமாகவும் ஓடிட்டுருக்கு. அந்த ஒர்க்கு வரும்போது இவனோட பிம்பம் முழுக்க உடையும், ஒட்டுமொத்த பிம்பமும் உடையும். அதை கூடிய விரைவில் நாங்கள் வந்து வெளியிடுவோம் அப்படிங்கிறது தான். ஏதாவது சொல்ல மறந்துருந்தோன்னா நீங்கள் கேள்விகளாக கூட கேளுங்கன்றது தான். எந்த ரகசியம் அது நான் சொல்கிறேன்.